ஆகவே நீங்க எல்லாரும் வந்தவங்க அவ்வளவு புரிஞ்சு கொள்ளணும். நான் வந்து இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரோட தான் போவோம், அதோட அங்கத்தோட போவோம். நான் 100 நாள் வேலை திட்டத்தில் கூடுதலே கட்டி கொடுத்தது இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் அங்கத்தொடர்களுக்கு. அது என்ன NEWக்கோ மலைமுக கிடையாது. ஆகவே எங்கெங்க மக்கள் இந்த தொழிலாளி மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வீடு கட்ட தான் நாங்கள் மெனக்கெடுத்து இருக்கோம். ஆகவே எங்களுக்கு வந்து அந்த கட்சியான இந்த கட்சியான அந்த தொழிற்சங்கம்னா அப்படியெல்லாம் பார்க்காம ஒரு தோட்டத்துல எல்லா தொழிற்சங்கம்னாலும் இந்த பிரச்சனை ஒரு தோட்டத்தில் அவ்வளவு பேருக்கு வீடு கிடைக்கணும். அதனால நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. சில பேர் அமைச்சர் கேட்கல, ஏன் யூனியன் இருந்தா மட்டும் தான் இல்லாட்டி இல்ல, ஏன் யூனியன் இருந்தா மட்டும் தான் தகரம் இல்லாட்டி உனக்கு இல்ல, எல்லாத்தையும் ஒரு யூனியன் நாங்க சொல்லு நான் வீடு கட்ட இப்படித்தான் சொன்னாங்க. நான் இப்ப அப்படி இல்லை. நாங்க எங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கும் வாக்களிக்கிற மக்களுக்கும் நாங்க எங்களோட தமிழ் கூட்டணி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தேர்தல் காலத்தில் எந்த அளவு ஆதரவு கொடுத்தீங்களோ அதெல்லாம் இதை கொடுங்க. நீங்க எங்களுக்கு கட்டாயம் நம்ம செஞ்சுட்டு வரப்போம் தெரியும். கடந்த காலத்துல செய்யாத வேலையில இப்ப செய்யறோம். 2020ஆம் ஆண்டுல நாங்கள் ஐங்கரை ஒழிச்சு கிராமத்தில் உண்டாக்குறதுக்கு எங்களால் முடியும். அதுக்கான வேலை திட்டத்தில் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் மனிதவள தலைவரும் முயற்சிக்கிட்டு இருக்கோம். இந்த அடுத்த கிழமை கூட நாங்கள் அமெரிக்கா போகிறோம். அமெரிக்கா போயிட்டு வேல் பேங்க் மூலியமாக இந்த வீடுகளுக்கு இன்னும் காசுகளை கேட்க போகிறோம். நம்ம அந்த மாதிரி நல்ல வேலை திட்டங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்வதற்கு உங்களுடைய அன்பாக ஆதரவு இருந்தால் கட்டாயம் 2020ஆம் ஆண்டு உங்களுடைய ஓட்டு கேட்க நான் வர மாட்டேன். நீங்களா விருப்பமாக தான் போடுங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா நான் வேலை செஞ்சுக்கே போடுங்க அப்படிதான் கேட்க போறேன் நான். அதனால நீங்க இதெல்லாம் செய்வதற்கு ஒத்துமையான ஆதரவு தான் கூறிக்கொண்டு விடைபெற வேண்டிய